ஃப்ரேமை பாருங்க ஜி. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் எக்கச்சக்கமான ட்ரெயின் வீடியோஸ் போட்டுட்டோங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரூட்டுமே கவர் பண்ணிட்டோம். ரெண்டு ரூட்டு தவிர, ஒன்னு செங்கோட்டையில இருந்து சென்னை போற ரூட்டு, இன்னொன்னு சென்னையில இருந்து ராமேஸ்வரம் போற ரூட்டு. ரொம்ப நாளா நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க செங்கோட்டையில இருந்து ஒரு ட்ரெயின் ஜேர்னி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. அதுக்காக தாங்க இப்போ நம்ம செங்கோட்டை ரயில்வே நிலையத்தில் இருக்கோம். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 2068 போறோங்க. செங்கோட்டை தாம்பரம் அதிவிரைவு வண்டி SCT TBM SF எக்ஸ்பிரஸ். செங்கோட்டையோட ஸ்டேஷன் கோட் SCT, தாம்பரம் ஸ்டேஷன் கோட் TBM, SCT TBM SF எக்ஸ்பிரஸ். இதுதான் இந்த வண்டியோட அபிஷியல் நேம். மக்கள் வந்து இந்த வண்டிக்கு தாமிரபரணி எக்ஸ்பிரஸ், ஈஸ்ட் டெல்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வைக்கணும்னு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அது இன்னும் கோரிக்கையாவே இருக்குங்க. நாளை காலுக்கு செங்கோட்டையில இருந்து கிளம்புங்க. டைம் இப்போ 2:30 தான் ஆகுது. சேனல்ல இது வந்து ஒரு புது ரூட். நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து புது ஸ்டேஷன்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல காட்டாத ஸ்டேஷன்ஸ்ங்க. திருநெல்வேலி, விருதுநகர் தவிர செங்கோட்டையில ஆரம்பிச்சு திருவாரூர் போற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஷனுமே புது ஸ்டேஷன்ஸ் தான். அதனால என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராகிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். போர்ஸ் அசம்பிள். உங்களுக்கு வெளியவே ஆட்டோவெல்லாம் இருக்குங்க. இங்க இருந்து செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் 2.5 கிலோமீட்டர். நான் வரும்போது வந்து பஸ்ல தாங்க வந்தேன். இங்க செங்கோட்டை ரயில்வே கேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க இறக்கி விட்டுறாங்க. அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் 700 மீட்டர். ஆட்டோல 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. உள்ள என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் கார்டன் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. நம்ம உள்ள வர்றோம். 1வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏதோ ஒரு ட்ரெயின் டிபார்ட் ஆகி போகுது. என்ன ட்ரெயின் தெரியலைங்க. கடைசி பெட்டியில தான் வச்சிருக்காங்க, பாக்கலாம். செங்கோட்டை, மயிலாடுதுறை, மதுரை, செங்கோட்டை, இது ரெண்டுல ஏதாவது ஒரு வண்டியா இருக்கும். 1வது பிளாட்ஃபார்ம்ல கேட்டரிங் ஸ்டால் இருக்கு. 3வது பிளாட்ஃபார்ம்ல LHB கோச்சோட ஒரு வண்டி நிக்குது பாருங்க, அது நம்ம வண்டி தான். நம்ம இப்போ 1வது பிளாட்ஃபார்மில் உட்காந்து கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஸ்பாட் பண்ண போகிறோம். ஒரு 3:30 மணி மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம். மதுரை குருவாயூர். மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு இங்கே தண்ணி ஃபில்லிங் நடக்குது. ஒரு பாங்கர் WDP 4D அட்டாச் பண்ணியிருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? பாங்கர் ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து ஃபுல்லாக கில் ரூட்டுங்க. கொல்லம் போகிற வரைக்கும் உங்களுக்கு கில் ரூட் தான். கொல்லூர், தேன்மலைன்னு போகும். 1வது பிளாட்ஃபார்மில் கொல்லம்லேருந்து எக்மோர் போகிற சென்னை மெயில் இல்லைன்னா கொல்லம் மெயில்னு வச்சுக்கலாம். 16102 அரைவ் ஆகுது. இந்த செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்து NSG கிரேட் 5 ஸ்டேஷனுங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட ஆண்டு வருமானம் 10 இருந்து 20 கோடிக்குள்ள இருக்கணும். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மினிமம் 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேசஞ்சர் ஏதாவது ஒரு ட்ரெயினாவது ஏறி இருக்கணும். அந்த வகையில நம்மளுடைய செங்கோட்டை ஸ்டேஷன் NSG கிரேட் 5 ஸ்டேஷன். இந்த கிரேடை வச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எலக்ட்ரிஃபை ஆகாம இன்னும் ஒரு சில ரயில்வே ரூட் இருக்குங்க. அதுல இன்னைக்கு நம்ம போற ரூட்டு ஒண்ணு. அதனால ஒரு டெரிஃபிக்கான டீசல் ஆக்ஷனுக்கு தயாராகிக்கோங்க. எது வரைக்கும் இன்னும் எலக்ட்ரிஃபை பண்ணல அப்படின்னு நான் உங்களுக்கு போக போக சொல்றேன். நம்ம வண்டி பிளாட்ஃபார்ம்ல இருந்து எவ்வளவு உள்ள நிக்குதுன்னு பாருங்களேன். அதாவது பிளாட்ஃபார்ம் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு உள்ளார நிறுத்தி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த பொன்மலை WDP 4D தாங்க நம்மள திருவாரூர் வரை கூட்டிட்டு போகுது. திருவாரூர்ல ஒரு லோகோ சேஞ்ச் இருக்கு. அங்க நமக்கு ஒரு எலக்ட்ரிக் லோகோ போடுவாங்க. ஆரம்பத்தில் நீங்க மதுரையிலிருந்து குருவாயூர் போற ட்ரெயின் பாத்தீங்களா? இப்ப அதோட ஜோடி கிளையான குருவாயூர்ல இருந்து மதுரை போற ட்ரெயின் செங்கோட்டை பிளாட்ஃபார்ம் 1ல அரைவ் ஆகுது.
ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குங்க ஸ்டேஷனுக்கு வெளியே. ஃப்ரேமை மட்டும் பாருங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் மலைகளுக்குள்ளே ட்ரெயின் போகிற மாதிரியான காட்சி. சீக்கிரமாக ட்ரை பண்ணுவோங்க. செங்கோட்டை புனலூர் ரூட் நீங்கள் கேட்டே இருக்கீங்க. நாலாவது பிளாட்ஃபார்ம்ல புதிய எக்ஸ்பிரஸ் நிக்குதுங்க. ஒரு 6:30 மணி மாதிரி கிளம்பும்னு நினைக்கிறேன். பட் டைமிங் சரியா தெரியல. இந்த தாமிரபரணி எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ட்ரை வீக்லி ட்ரெயினுங்க. செங்கோட்டையில இருந்து திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:15 கிளம்புச்சுன்னா அடுத்த நாள் காலையில 6:05க்கு தாம்பரம் போகும். இப்போ உள்ள வந்தது குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ். அதோட பாங்கர்ஸ் அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சடன் பிளானுங்க. அதனால நான் தட்கல்ல தான் டிக்கெட் போட்டேன். தட்கல்ல இந்த வண்டியில தாங்க எனக்கு கிடைச்சது. நம்ம கோச்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் ஃபுல் ஜர்னி பண்றவங்க 5 பேர் தான். அப்புறம் மிச்சவங்க எல்லாம் கல்லடைக்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி, காரைக்குடி அப்படிதான் ஏற போறாங்க. செங்கோட்டை தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வழி அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி, விருதுநகர், காரைக்குடி, திருவாரூர், விழுப்புரம் 16 மணி 15 நிமிடங்களுக்கு நடைமேடை 3 இருந்து புறப்படும். நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தாம்பரம்ல இருந்து சண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே, தாம்பரம்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு கிளம்புச்சுன்னா அடுத்த நாள் காலையில 10:50க்கு செங்கோட்டை வரும். செங்கோட்டையில இருந்து சென்னை போறதுக்கு டெடிகேட்டடா 3 ட்ரெயின் இருக்குங்க. பாசிங் ட்ரெயின் பாத்தீங்கன்னா கொல்லம்ல இருந்து சென்னை போற வண்டி இருக்கு, அது கணக்குல எடுத்துக்கல. செங்கோட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட், சென்னை எண்டிங் பாயிண்ட் நம்ம கணக்கு வச்சா டெடிகேட்டடா 3 ட்ரெயின் இருக்குங்க. இந்த 3 ட்ரெயினுமே வித்தியாசமான ரூட்ல போகுது. இப்ப நம்ம போற ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, செங்கோட்டையில இருந்து தென்காசி, இருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியில இருந்து விருதுநகருங்க, விருதுநகர்ல இருந்து காரைக்குடி, காரைக்குடியில இருந்து திருவாரூர், திருவாரூர் மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியா தாம்பரம் போகுது. டைம் 4 ஆகுது. 5 பேர் ஏறுவாங்கன்னு சொன்னேன், நம்மளோட சேர்த்து 5. ஆனா நம்ம மட்டும் தான் கோச்ல ஏறி இருக்கோம். ஆன் டைமுக்கு வண்டி கிளம்பிருச்சுங்க. பாய் பாய் செங்கோட்டை. ஃபைனலா செங்கோட்டையில இருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்றோங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பொதிகை எக்ஸ்பிரஸ்ல புக் பண்ணி கடைசி நேரத்துல வர முடியாம போச்சு. அந்த டிக்கெட் கேன்சலும் பண்ணல, அது அப்படியே வேஸ்டாவும் போச்சுங்க. ஒரு வேப் 4 மட்டும் தனியா நிக்குதுங்க. அநேகமா அடுத்து வர ஏதோ ஒரு வண்டி கூட கப்பல் பண்ணுவாங்க நிக்குது. இல்லைங்க, இந்த வண்டியில இருந்து கழட்டி வச்சிருக்காங்க. என்ன வண்டி இது? என்ன வண்டி? ஓடே இல்லையா? அநேகமா இது திருநெல்வேலி செங்கோட்டை பேசஞ்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுலதான் வரலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் இந்த வண்டி வந்துட்டு 4:10க்கே அரைவ் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா 4:30, 4:45 ஒரு சில நேரம் அரைவ் ஆயிட்டு இருக்கு. சரியான கரு. ஆக்சுவலா நான் சொன்ன ரயில்வே கேட் இதுதாங்க. பஸ்ல வந்தப்போ இங்கதான் இறக்கி விட்டாங்க. இங்க இருந்து தான் வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். அடுத்து தென்காசியில் நிக்குங்க நம்ம வண்டி. இங்க இருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலா மாங்காய் தோப்பு நிறைய இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி மாமரமா பாத்துட்டு இருக்கேன். மாமரம் தான் நினைக்கிறேன். ஒரு வேளை தப்பா இருந்தா என்ன மரம் கமெண்ட் பண்ணுங்க. மலைகள் அப்படியே மேக மூட்டம் மறைச்சிருக்குங்க. மேக மூட்டம் சொல்லலாம், இல்ல மேக கூட்டம் சொல்லலாம். ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை வந்துட்டு நல்லா என் கண்ணுக்கு தெரியுது. ஃபுல்லா கவருங்க, மேகத்தால கவர் ஆயிருக்கு. உங்களுக்கும் லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு தென்காசிங்க. ஒரு 2 நிமிஷம் டிலேல தென்காசி ரீச் பண்ணிருக்கோம். டைம் 4:28. இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் TSI. காரைக்குடி, திருவாரூர், விழுப்புரம்
நம்ம வண்டி கிட்டத்தட்ட 760 கிலோமீட்டர் 13 மணி நேரம் 50 நிமிஷத்துல கவர் பண்ணது. ஆவரேஜ் ஸ்பீடு 55 கிலோமீட்டருங்க. வெறும் பார்டர்ல தான் நம்ம வண்டி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி ஆகுது. 760 கிலோமீட்டர்னு சொன்னா இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற ட்ரெயின்கள்லயே நம்ம வண்டி தான் 3வது லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயின். ஃபர்ஸ்ட் வண்டி வந்து நாகர்கோயில்ல இருந்து சென்னை சென்ட்ரல் போற வீக்லி எக்ஸ்பிரஸ், அது கிட்டத்தட்ட 850 கிலோமீட்டர் கவர் பண்ணது. செகண்ட் இடத்துல இருக்கிறது செந்தூர் எக்ஸ்பிரஸ்ங்க, அது கிட்டத்தட்ட 775 கிலோமீட்டர் கவர் பண்ணது. நம்ம வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியானனால 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. தென்காசி சந்திப்புல மொத்தம் 4 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. ஒரு 6 நிமிஷம் டிலேல பாவூர் சத்திரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் கோட் PCM அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4:44 ஆகுது. ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு ஸ்டேஷனாக இருக்குங்க. ஃபுல்லாகவே மரங்க தான். சூப்பராக இருக்குங்க ஸ்டேஷன். இந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸை பார்க்குறதே அரிதிலும் அரிதாகிட்டு வருதுங்க. அதனால தான் வந்துட்டு இது அப்படியே நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு ரயில்வே ஸ்டேஷன், 2 பக்கமும் மரங்களோட. எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு அப்புறமே இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். மயிலு ஒரு 10 நிமிஷம் டிலேல அம்பாசமுத்திரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் 5:05 ஆகுது. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் ASD. இதுக்கு அடுத்த ஸ்டாப் கல்லடைக்குறிச்சி. இங்கேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். URக்கு தாங்க செம கூட்டம் நம்ம வண்டிக்கு. மேக்ஸிமம் எல்லாம் திருநெல்வேலி வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்பாசமுத்திரம் ஊர் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு, ஆனா எங்கேயும் தான் தெரிலங்க. இந்த அம்பாசமுத்திரம் அம்பானின்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அங்கதாங்க கேட்ட மாதிரி ஞாபகம். பாய் பாய் அம்பாசமுத்திரம், அம்பைன் கூடி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 12 நிமிஷம் டிலேல கல்லடைக்குறிச்சி ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் 5:14 ஆகுது. நம்ம 5:02க்கே இங்கே வந்திருக்கணும். இங்கே வெறும் ஒரே நிமிஷம் ஸ்டாப் தான். ஸ்டேஷன் கோட் KIC. ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம் வந்ததே தெரியலைங்க. அந்த பக்கம் வரும்னு நினச்சேன், பட் இந்த பக்கம் மட்டும்தான் பிளாட்ஃபார்மே இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம ரஸ்டிக்காக இருக்குங்க இந்த ஸ்டேஷனும். அப்புறம் குழந்தை ஜாலியாக டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, செம்ம ஸ்டேஷனு. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு முன்னாடி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இங்கேயும் கூடி ஒன் நேஷன், சாரி ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இருக்குது. பரவாயில்லைங்க, சின்ன சின்ன ஸ்டேஷனில் ஆரம்பித்து
வாழ்வாதாரம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அந்த வகையில் ரயில்வேஸ்க்கு பெரிய பெரிய தம்ஸ்அப்பு. இது இந்த ஊருக்காரங்க பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா உண்மையாலுமே அது நல்ல பெரிய விஷயம்தான். பாய் பாய் கல்லடை குறிச்சி. லேக்கு போல நிறைய சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு 15 நிமிஷம் டிலேல சேரன் மகாதேவி ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் 5:24 ஆகுது. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் SMD. சேரன் மகாதேவினாலே எனக்கு வீராப்பு படத்தில் வர விவேக் காமெடி தாங்க. அந்த சின்ன யானை வாங்கினதுக்கப்புறம் சுத்துப்பட்டு கிராமத்தில் முட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கும் பாரு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பாய் பாய் சேரன் மகாதேவி. நாகர்கோயில் லைன் ஜாயின் பண்ணுறோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைரக்ஷனில் போனால் நாகர்கோயில், ஆப்போசிட்டில் போனால் திருநெல்வேலி விருதுநகர். இது வரைக்கும் நமக்கு சிங்கிள் லைனுங்க. இதுக்கப்புறம் டபுள் லைன் விருதுநகர் வரைக்கும். விருதுநகருக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு சிங்கிள் லைன் தான். ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா அதே மாதிரியே ஒரு ட்ரெயின் ஏன் நின்றுட்டுருக்கு? இல்லைங்க, இது வெறும் இன்ஜின் மட்டும்தான். 2220 ஈரோடு வேப்போர். ரெட்டப்பாலம் பார்த்துக்கோங்க. ஒரு 12 நிமிஷம் டிலேயில் திருநெல்வேலி சந்திப்பு வந்திருக்கோங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் இருக்குது. டைம் வந்து 5:52. ஸ்டேஷன் கோட் TENங்க. என்ன நடுவில் ஒரு குதிரை நிற்கிது? குதிரை எப்படி விட்டாங்க? நாகர்கோயிலேருந்து தாம்பரம் போகிற டிரைவீக்கிள் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக நம்ம வண்டி கிளம்புனதுக்கப்புறம் தான் அந்த வண்டி கிளம்பும். நம்ம லேட் ஆனதுனால அந்த வண்டியை அப்படியே டிலே பண்ணி வச்சுருக்காங்க. சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இந்த வண்டியில தாம்பரம் டு நாகர்கோயில் பிளாக் பண்ணியிருக்கோம். பாருங்க, செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஜேர்னில இது வரைக்கும் 80 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோங்க. திருநெல்வேலியில இருக்கோம். 2 விஷயத்த பார்த்துடலாம். நம்ம வண்டிக்கு பிரைமரி மெயின்டெனன்ஸ் தாம்பரம் ஸ்டேஷன்ல பண்ணுவாங்க. வண்டியோட கோச் கம்போசிஷன் பாத்தீங்கன்னா 6 ஸ்லீப்பர் கோச்சுங்க, 5 எக்கனாமி தேர்ட் ஏசி, 1 செகண்ட் ஏசி, 3 அண்டர்சர்வ்டு கோச், 1 SLR, 1 EOG, ஆக மொத்தம் 17 கோச்சுங்க. இதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 114 கிலோமீட்டர் விருதுநகர் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன் இருக்கு. ஆக்சுவலா இங்கேயே ஃபுட் வித்துட்டு இருக்காங்க. பட் ஆனா நான் இங்க வாங்க போறது இல்லைங்க. கேட்டரிங் போட்டிருக்கேன்.
2 பேக் டு பேக் ட்ரெயின் கிராசிங்ஸ் இருக்குங்க. ஒன்னு கோயம்புத்தூர் நாகர்கோயில் பகல்ல ஓடுற அண்டர்சர்வ்ட் பேசஞ்சர், இன்னொன்னு ஜாம்நகர் திருநெல்வேலி. ரெண்டுமே பாத்தீங்கன்னா பக்கம் பக்கம் தான் இருக்கு. இப்ப முன்னாடி இருக்கிறது எதுன்னு தெரியல, பாக்கலாங்க. பக்கத்துல போனதுக்கு அப்புறம் பாக்கலாம். வேப் 4ஓட நிக்குது. நம்ம வண்டியாவது ஃபாஸ்டா போனா நல்லா இருக்கும். நம்ம வண்டி மெதுவா தான் போகுது. என்ன வண்டி இது? இது இந்த காச்சிகுடால இருந்து நாகர்கோயில் போற வண்டிங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேல விருதுநகர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் 7:23ங்க. இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்கு. ஸ்டேஷன் 4 DPD. ஐஆர்சிடிசி கேட்டரிங்ல விருதுநகர் பர்மா கடைன்னு ஒன்று வந்துச்சு. அது இங்க ரொம்ப ஃபேமஸ். நாங்க போட்டேங்க, எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம வண்டி ரொம்ப புது வண்டி தாங்க. ஏப்ரல் 8, 2023 தான் நம்ம வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1.5 வயசு தாங்க ஆகுது நம்ம வண்டிக்கு. 7:27க்கு விருதுநகர்ல இருந்து கிளம்பிட்டோம். 7:54 ஆகுதுங்க. ஒரு 11 நிமிஷம் டிலேல அருப்புக்கோட்டை வந்திருக்கோம். ஸ்டேஷன் கோட் APKங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல அருப்புக்கோட்டை ஒரு முக்கியமான தொகுதி. எம்ஜிஆர் முதல் முறையா சிஎம் ஆனப்போ அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனது அருப்புக்கோட்டை தான். இங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. நம்ம வண்டி வந்துட்டு வாரத்துல 3 நாள் ஓடுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப நம்ம வண்டி ஓடாத மத்த நாட்கள்ல சிலம்பு ஓடுங்க. இது 3 நாள், அது 3 நாள், அப்படி மாறி மாறி ஓடும். இதுவும் வந்துட்டு 3 நாள் ஓடுற வண்டி. சிலம்பும் வாரத்துல 3 நாள் ஓடுற வண்டி. இதுக்கு அடுத்து காரைக்குடி வரைக்கும் கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்கு. காரைக்குடி விருதுநகர் பேசஞ்சர் கிராசிங் இருக்குங்க. எட்டு 40க்கு மானாமதுரை ஜங்ஷன் அரைவ் ஆகுறோங்க. இங்க நமக்கு ஸ்டாப்பிங் இல்ல, வெறும் கிராசிங் மட்டும்தான். ஆனா ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒருவேளை ஏதாவது ட்ரெயின் கிராசிங்காக நிறுத்தினாலும் நிறுத்தலாங்க. ஸ்டேஷன் கோட் வந்து MNM. இந்த மானாமதுரை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷனுங்க. ஏன்னா இங்கிருந்து தான் ராமேஸ்வரம்க்கு லைன் பிரியுது, இங்கிருந்து விருதுநகருக்கு ஒரு லைன் பிரியுது, இங்கிருந்து மதுரைக்கு ஒரு லைன் பிரியுது, இங்கிருந்து காரைக்குடிக்கு ஒரு லைன் பிரியுது. நம்ம இப்போ காரைக்குடி லைன் எடுத்து போக போறோம். விருதுநகர் ஆக்சுவலா இப்பதான் ஞாபகம் வருதுங்க. மானாமதுரை வந்து டெக்னிக்கல் ஆல்ட்டு. இங்க வந்துட்டு போர்டிங் இல்ல டி போர்டிங் அலௌட் இல்ல. சும்மா எதுக்கோ டெக்னிக்கல் ஸ்டாஃப் மாதிரி நிறுத்துறாங்க. சிவகங்கை ஹை ஸ்பீட் ஸ்கிப்.
ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம காரைக்குடி வந்துட்டோங்க. டைம் 9:28 ஆகுது. 9:33க்கு தான் இங்கே வரணும். இங்கே ஒரு 2 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஸ்டேஷன் கோட் KKDI. நம்ம வண்டிக்கு ரேக் ஷேரிங் எல்லாம் கிடையாதுங்க. இந்த காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் செக்ஷன் இன்னும் எலக்ட்ரிஃபை பண்ணல. அதனாலதான் நம்ம வண்டிக்கு செங்கோட்டையில இருந்து திருவாரூர் வரைக்குமே டீசல் இன்ஜின் போட்டிருக்காங்க. நீங்க கேட்பீங்க, ஏன் காரைக்குடியில இருந்து திருவாரூர் வரைக்கும் டீசல் இன்ஜின் போட்டு ஓட்டலாமல்ல அப்படின்னு. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த செங்கோட்டையில இருந்து திருவாரூர் என்டையர் ஸ்ட்ரெச்சுமே இவங்க டீசல் இன்ஜின் போட்டு தான் ஓட்டுறாங்க. இதுக்கடுத்து நம்ம திருவாரூர் போகிறதுக்குள்ள 4 ஸ்டாப் இருக்குங்க. பட் லைட்டா எனக்கு தூக்கம் வருது. அதனால நான் என்ன பண்றேன்னா திருவாரூர்ல லோகோ சேஞ்ச் கவர் பண்ண ட்ரை பண்றேங்க. குட் நைட். Okay, no problem. You told me. 10:14க்கு அறந்தாங்கிலிருந்து கிளம்பிட்டோங்க. ஸ்டேஷன் கோட் ATQ. பன்னெண்டு 8 ஆகுதுங்க. ஒரு 7 நிமிஷம் முன்னாடியே திருவாட்டம். இங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க. ஆக மொத்தம் 17 நிமிஷம் இங்கதான் நம்ம நிக்க போகுது. ஸ்டேஷன் கோட் TVR. தட்கல் டிக்கெட் ஃபேர் 550 ரூபா பிளஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து 565 ரூபா கிட்ட வந்தது. இதே ஜெனரல்ல போட்டிருந்தா 435 ரூபா வந்திருக்கும். எக்கனாமி தேர்ட் ஏசில 1060 ரூபா, செகண்ட் ஏசி ஃபேர் 1620 ரூபா. இது எல்லாமே செங்கோட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் பண்ணக்கூடிய ஃபுல் ஜர்னிக்கான டிக்கெட் ஃபேர். ஜூஸ் வாங்கலாம்னு பார்த்தா 5வது பிளாட்ஃபார்ம்ல இருக்கோங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடையும் கூட இல்ல. டீ காஃபி ஒரு சில பேர் வித்துட்டு இருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க் லைப்ரரி போட்ட ராயபுரம் வேப் 7ங்க 37213. அதுதான் இப்ப நமக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் லோகோவா அட்டாச் பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்மள தாம்பரம் வரை கூட்டிட்டு போக போகுது. இதுக்கப்புறம் எந்த லோகோ சேஞ்சோ ரிவர்ஸலோ நம்ம வண்டிக்கு கிடையாதுங்க. குட் மார்னிங் மக்களே. டைம் 6:54 ஆகுது. இப்பதான் மேல்மருவத்தூர் தாண்டவங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிலே. ஒரு 8 மணி மாதிரி தான் நம்ம விழுப்புரம் ரீச் ஆவோம். விழுப்புரம்க்கு நம்ம 3 மணிக்கே வந்திருக்கணும். பட் ஆனா காலையில 5:15 தான் போனோம். 5:15 விழுப்புரம் போனவங்களா 5:45 தான் அங்கிருந்து எடுத்தாங்க. இந்த மழை ஹெவியா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த டிலே அப்படின்னு நினைக்கிறேங்க. டைம் 7:37 ஆகுதுங்க. செங்கல்பட்டு ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கு விழுப்புரம்க்கு தாம்பரம்க்கு நடுவில் நான் ஸ்டாப் ரன். பட் சின்ன இறங்கிக்கலான் இருக்கேங்க. இறங்கி ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி போகலான் இருக்கேன்.
ஆக்சுவலா ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. செங்கல்பட்டுல இருந்து நம்ம இந்த தாம்பரம் எக்மோர் ஸ்ட்ரெச்சை இந்த மாதிரி ஒரு மார்னிங் டைம்ல கவர் பண்ணி கடைசியா செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல போனப்போ கவர் பண்றதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, அதனால பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. கூடுவாஞ்சி ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் டிலேல தாம்பரம் ரீச் பண்ணிருக்கோங்க. செங்கோட்டையில இருந்து தாம்பரம் போற வண்டிகள்லயே இல்லைன்னா செங்கோட்டையில இருந்து சென்னை வர வண்டிகள்லயே நம்ம வண்டி தான் ஸ்லோவான ட்ரெயினுங்க. ஆனா நேத்து நம்ம புதுக்கோட்டை, காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி அங்க இருக்கிற ஒரு சில ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வர்றதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதனால நான் இந்த ட்ரெயினுக்கு அந்த ஸ்லோ டேக் அப்படிங்கறது கொடுக்க விரும்பல. சோழன் எக்ஸ்பிரஸ் அரைவாயிருக்குங்க தாம்பரம்ல. எக்மோர்ல இருந்து இப்ப திருச்சி போயிட்டு இருக்கு. வண்டியில ஆல்ரெடி நம்ம vlog பண்ணிருக்கோம். இது வந்து அந்தோதயாங்க, நாகர்கோயில் தாம்பரம் அந்தோதயா. ஓவராலா அந்த டிலே தவிர்த்து பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான ஜேர்னியாவே இருந்தது. நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.